ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 10. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எபிசோட் 10குள்ளே போகலாம். எபிசோட் 10ஓட டைட்டில் ரீரைஸ். நம்ம டாக்கேமிச்சி டிராக்கனை போய் பார்க்குறான். அந்த இடத்துல டிராக்கன் குத்தப்பட்டு அன்கான்ஷியஸாக இருக்கான். மைக்கி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்குறான், என்ன ஆச்சு டாக்கேமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் டிராக்கனை பார்க்குறான். டாக்கேமிச்சிட்டு கேட்குறான், என்ன ஆச்சு டாக்கேமிச்சி டிராக்கனுக்குன்னு. அப்போது டாக்கேமிச்சி டிராக்கனை யாரோ கத்தியால் குத்திட்டாங்க, அவன் இறந்துட்டான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். உடனே மைக்கி டக்குன்னு ஃபைட்டை முடிச்சுட்டு டிராக்கன் கிட்ட போகலான்னு பார்க்குறான். ஆனால் அங்கே இருக்கிற மோபியஸ் கேங் மெம்பர்ஸ் அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்கி அவங்க எல்லாரையும் அடிக்கிறான். பட் ஆன்மா என்ன பண்ணுறான்னா மைக்கியை டிராக்கன் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து தூரமாக தூக்கி போடுறான். மைக்கியும் ஆன்மாவும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டாக்கேமிச்சி உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறான் டிராக்கன் இறந்ததுக்கு. அவன் ஃபியூச்சரை காப்பாற்ற முடியலன்னு யோசிக்கிறான். அப்போ சடனாக டிராக்கன் இரும்புறான். அவன் உயிரோடு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டாக்கேமிச்சி உடனே இதை மைக்கி கிட்ட சொல்கிறான். மைக்கி உடனே டிராக்கனை எப்படியா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆன்மா என்ன பண்ணுறான், மைக்கிக்கு பயங்கர டஃப் கொடுக்குறான். அதே நேரத்தில் டோமனில் இருக்கிற எல்லா கேப்டன்ஸும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்கேமிச்சி உடனே இது சரிப்பட்டு வராது, நான் தான் டிராக்கனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு டிராக்கனை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். டாக்கேமிச்சியால் டிராக்கனை தூக்கிட்டு நடக்கவே முடியல. பட் எப்படியாவது டிராக்கனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக போயிட்டு இருக்கான். இப்போது ஹினாட்டாவும் எமாவும் வராங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்கேமிச்சி கேட்குறான், ஆம்புலன்ஸ் சீக்கிரமாக வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹினாட்டா சொல்கிறா, இல்லை ஆல்ரெடி ஃபெஸ்டிவல் கிட்டே பயங்கர க்ரௌடாக இருக்குது, அவங்க கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா ஹினாட்டா. அவங்க மூணு பேரும் அங்கே ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு தூரத்தில் பார்த்தா நம்ம கியோமாசுவோட கேங் வருது. அப்போது அந்த கேங்கில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறான், என்ன டிராக்கன் இன்னும் சாவலையா. உடனே கியோமாசு, என்ன டாக்கேமிச்சி இங்கே என்ன பண்ணுற, மறுபடியும் நான் அடிச்சு போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. டாக்கேமிச்சி அவ்வளோதான், கதை முடிஞ்சதுன்னு யோசிக்கிறான். ஆனால் டிராக்கன் எழுந்திரிச்சு, நீ இது வரைக்கும் பண்ணது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் டாக்கேமிச்சி, நீங்கள் மூணு பேரும் இந்த இடத்துலேருந்து போயிடுங்க, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது டாக்கேமிச்சி, நான் இந்த இடத்த விட்டு ஓடலான்னு தான் நினச்சேன், பட் எனக்கு இருக்கிற செகண்ட் வாய்ப்பு இது, இந்த இடத்துலையும் நான் ஓடணுன்னா ஃபியூச்சர் என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி தைரியத்தை வரவழைச்சு கியோமாசு கூட ஃபைட்டுக்கு போகிறான். அவன் போயிட்டு கியோமாசு கிட்ட, உனக்கு நம்ம ஃபைட் பண்ணது ஞாபகம் இருக்கா ஃபைட் கிளப்ல, அந்த ஃபைட் இன்னும் முடியல, நான் இன்னும் தோக்கலை அப்படின்னு சொல்கிறான். வா அந்த ஃபைட்டை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்கேமிச்சி அவனை பஞ்ச் பண்ண போகிறான். அவன் சடனாக ஒரு கத்தி எடுத்து நம்ம டாக்கேமிச்சி கையில் குத்திடுறான். அப்போ அவன் சொல்கிறான், இங்கே 1-to-1 ஃபைட் நடக்கல, இங்கே நடக்கிறது வார், இப்போ உன்னை கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே டாக்கேமிச்சி அந்த கத்தி எடுத்து கீழே போட்டு அவனை பஞ்ச் பண்ண போகிறான். பட் அவனால் பஞ்ச் பண்ண முடியல. அப்போ டாக்கேமிச்சி யோசிக்கிறான், நான் இவ்வளோ நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தேன், ஒரு பெரிய கேங்கோட லீடராக மாறலாம்னு நினச்சேன், பட் அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியுது. இவ்வளோ நாள் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன், எனக்கு ஒரு ஃபியர் இருந்தது எதிரியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, இனிமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பஞ்ச் பண்ண போகிறான். அவனை போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. ஹினாட்டாவும் எமாவும் டாக்கேமிச்சி போதும் நீ ஃபைட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்கேமிச்சி அதை எதுவும் கேட்காம மறுபடியும் ஃபைட் பண்ண போகிறான். டாக்கேமிச்சி என்ன பண்ணுறான்னா ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணுற மாதிரி அவனை போட்டு கடிச்சிட்றான். அதுக்கப்புறம் மேலே ஏறி அவனோட நெக்கை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி அவனை டிஃபீட் பண்ணிடுறான். டாக்கேமிச்சிக்கு தெரிஞ்சிடுச்சு அவனால் மொத்த கேங்கையும் பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாட்டோக்கு சாரி சொல்கிறான், அவனால் டிராக்கனை காப்பாற்ற முடியல. அவன் ஹினாட்டா கிட்ட சொல்கிறான், எமாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பிடு. அதே நேரத்தில் கியோமாசுவோட குரூப் மெம்பர்ஸ்லாம் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தனை டிஃபீட் பண்ணுறேன், இங்கே எத்தனை பேர் இருக்கும், எங்களை எப்படி பீட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த கேங் மெம்பர்ஸ்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹினாட்டாவும் ஏமாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. டாக்கேமிச்சி டிராக்கனை கூப்பிடுறான். டிராக்கனும் ஏஞ்சி நின்று ஃபைட் பண்ண ரெடி ஆகிறான். சடனாக பார்த்தீங்கன்னா டாக்கேமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. அவங்க டாக்கேமிச்சியை காப்பாற்றுறாங்க. பட் அவங்களும் பயங்கரமாக அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் நாங்கள் கிவ் அப் பண்ண மாட்டோம், கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. தூரத்துலேருந்து ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடுது. டாக்கேமிச்சி சொல்கிறான், காய்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம், டிராக்கனை காப்பாற்றிடுவோம் எப்படி இருந்தாலும் அப்படின்னு யோசிக்கிறான். அதோடு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோடு இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ், கீப் சப்போர்ட்டிங், பாய்.